பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பின்னாடி இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் வந்து நமக்காக 2 கையை வந்து இயேசுநாதர் சிலுவையில் விரிச்சிட்டாரு. ஒரு கையை உங்களால் தூக்க முடியாதா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இப்போ கடந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணோம், சரிங்களா? இப்போது அந்த உடன்படிக்கையின் மூலம் இப்போ நம்ம எப்படி ஆகிட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆகிவிட்டோம். அப்போ இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களில் பெண்கள் ஜெபத்துக்கு இல்லை வந்து ஆலயத்துக்கு போனால் எப்படி இருப்பாங்க தெரியுமா? தங்கள் தலைகளில் முக்காடிட்டு கொள்வார்கள். ஸோ கடவுளுடைய அருள் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிற சகோதரிகள், தேவதாயினுடைய நிழல் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிற சகோதரிகள் உங்கள் தலைகளுக்கு முக்காடிட்டு கொள்ளவும். இதை நான் சொல்லலை, வேதத்தில் இருக்கிறது, பவுலடிகளார் சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் சொல்லலான் இருக்கேன். இந்த ரகசியத்தை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் யாருமே உங்கள் லைஃப்பில் அந்த ரகசியத்தை விட மாட்டீங்க. அது என்ன ரகசியம் தெரியுங்களா? எலிசபெத் அம்மா இருக்காங்கல்ல, யார்? யோவான் ஸ்நாபகனுடைய அம்மா. இவங்களை வந்து அன்னை மரியாள் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்க வராங்க. பார்க்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே பிரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, ஓகேங்களா? தாயினுடைய அன்னை மரியாள் வராங்க. வந்தோடனே எலிசபெத் அம்மா நேரம் என்ன போய் பார்க்குறாங்க, அன்னை மரியாளை பார்த்து சொல்கிறாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வர நான் என்ன செய்தேன்? உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டதே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்னோன்னே அடுத்து அன்னை மரியாள் அம்மா என்ன பண்ணுறாங்க, மாதாம்மா என்ன பண்ணுறாங்க? வாழ்த்துறாங்க. யாரை வாழ்த்துறாங்க? எலிசபெத் அம்மா மாதாமாவை வாழ்த்துறாங்க. இந்த வாழ்த்துதல் சத்தம் மாதாவுக்கிட்ட போனோன்னா அடுத்து அன்னை மரியாள் யாரை புகழ்றாங்க? என் ஆண்டவராம் கர்த்தரை மீட்பரை போற்றி புகழ்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போது எலிசபெத் அம்மா இந்த வார்த்தையை சொன்னோன்னே மாதா வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுளை போற்றி புகழ்கிறாங்க. போற்றி புகழும் பொழுது கடவுள் கண்டிப்பாக பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? பார்த்துருப்பார். யாரை பார்த்துருப்பாரு? மாதாவை பார்த்துருப்பாங்க. எதுக்கு இந்த அம்மா இப்போ நம்மளை புகழ்கிறாங்க? அடுத்து 2வது யாரை பார்த்துருப்பாங்க? இந்த அம்மாவை பார்க்கும்போது இந்த அம்மா இந்த வாழ்த்தை சொன்னதுனால இவங்க புகழ்கிறாங்க அப்படின்ட்டு, சரிங்களா? இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரகசியம் எங்கே இருக்குன்னா, அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்கிறோம்ல, அந்த ஜெபத்தில் இருக்குது பிரதர். இப்போ நம்ம எல்லாருமே எழுந்துக்குங்க. எழுந்து மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், நாம் எல்லாரும் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னா, தங்களுடைய 2 கைகள் இருக்குது பார்த்தீங்கல்ல, அதை வானத்துக்கு நேராக உயர்த்திடுவாங்க. இப்போது உங்களுடைய 2 கைகளையும் உயர்த்தி இப்போது ஒரு மனதாக நீங்கள் அன்னை மரியாளை பார்த்து அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லணும். நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஃபஸ்ட்டு மாதாம்மா நீங்கள் சொன்னோன்னே மாதாம்மா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? பிதாவானவரை புகழ்வாங்க. பிதாவை புகழும் பொழுது பிதா என்ன பண்ணுவார்? உங்களையும் பார்ப்பார், தாய் மரியாளையும் பார்ப்பார், சரிங்களா? இப்போது ஒரு மனதாக பிதாவானவர் நம்மை பார்க்கும்படிக்காக நம் கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஒரு மனதோடு அந்த தாயை நோக்கி சொல்லுவோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஷ்ட மரியாளே, சர்வேசனுடைய மாவி, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஹாலில் ஒரு 500 பேர் இருந்தீங்கன்னா இப்போ இந்த 500 பேர் யார் பார்த்துருப்பாங்க? மாதா பார்த்துருப்பாங்க, பிதாவானவர் பார்த்துருப்பாங்க. இப்போது நம்ம செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்றதுக்கு முன்னாடி யாரும் கொஞ்சம் அமர வேணாம், ஆண்டவரை துதிச்சிருவோம். எதற்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம்னா, அவருடைய ஒளி உள்ள மேகம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் இருக்குது. தாய் மரியாள் ஸ்டேஜில் இருக்காங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ அவங்க எங்கே வரணும்? நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே வரணும், சரிங்களா? அதுக்காக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண போகிறோம்? இந்த பாடல் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்தி நம் உள்ளத்தில் ஆண்டவரையும் அன்னை மரியாளையும் அழைப்போம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ,
மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ கையில் உயர்த்தி ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ ஒளியுள்ள மேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சர்வ வல்லவரின் நிழலே எங்களை மூடிக்கொண்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே. இப்போ இந்த பாடல் மூலமாக இன்னொரு விஷயம் நமக்கு உறுதியாயிடுச்சு. என்னது? நம்மெல்லாம் யாரா? ராஜாக்களாம் லேவியராம். இந்த ராஜாக்களும் லேவியரும் என்ன பண்ணுவாங்க? வேதத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆண்டவருக்காக சென்று போரிடுவார்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய கட்டளைகளை கீழ்ப்படிவார்கள். இவர்கள் அத்தனை பேருமே எப்படின்னா ஒரு போர் வீரர்கள். சரிங்களா? இப்போ நம்மளும் ராஜாக்களும் லேவியரும் ஆகிட்டு இப்போ யார்? நம்ம எல்லாருமே போர் வீரர்கள். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 2-4 செக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படின்னா பாவ மன்னிப்பை குறித்து இருக்கும், பரிசுத்தாவியானவரை பற்றி குறித்து இருக்கும், அன்னை மரியாதை பற்றி குறித்துக்கும். ஸோ கடவுளை பற்றின ஒரு போதிய அறிவு ஆண்டவர் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாரு ஆண்டவர்? உங்கள் அத்தனை பேரையும் ஒரு பேட்டில் வார்க்குள்ளே உங்களை இறக்க போகிறார். சரிங்களா? இதை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இங்கு வந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தேவன் போர் வீரராக பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ தலைப்புக்கு போவோம். தீய ஆவிகளோடும் அதன் ராஜ்யங்களோடும் எதிர்த்து போரிட இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான மீட்பின் இராணுவத்தில் இறைந்திடுவோம் வாருங்கள். நல்ல ஒரு பெரிய டைட்டில். சரிங்களா? ஸோ இந்த டைட்டில் வந்து இப்போது நம்ம 4 டிவைட் பண்ணிக்குவோமே. எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, வந்து பார்த்திங்கன்னா போர், யாருக்கு யாருக்கு இடையில போர் முதல்ல. அடுத்து தீய ஆவிகள்னா யார், அவங்களுடைய ராஜ்யம்னா என்ன. 3வது சேனைகளின் கர்த்தர். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்பின் இராணுவமும் யுத்தமும். இதை 4 இந்த டைட்டில் பிரித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம எல்லாருமே யார்? போர் வீரர்கள். இப்போது வாசியுங்க, யாருக்கு இடையில் போர், அதான் இப்போ முக்கியம். யாத்திராகமம் 17:16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இந்த அமலேக்கியர் அப்படின்றது யாரை அடையாளப்படுத்துகிறது என்றால் சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தலைமுறை தோறும் யுத்தம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்து எல்லாத்தையும் அவங்க கடந்து வந்திருப்பாங்க. ஆனால் இந்த அமலேக்கியரை சொல்லும்போது மட்டும் இவங்களுக்கு எப்படி வந்துருச்சு? தலைமுறை தோறும் யுத்தம் நடக்குமா? அப்போ இந்த அமலேக்கியர்கள் யார் என்றால் சாத்தான்களை அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய வாக்கியமாக இங்கே இருக்கிறது. இப்போது சாத்தானுக்கும் கடவுளுக்கும் இடையில சண்டை. இது எப்படிப்பட்ட சண்டைங்க? கடவுள் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கார். வேதம் அதானே சொல்லுது.
சாத்தான் எப்படி இருக்கான்? அவனுக்கும் பார்த்தீங்கன்னா உருவம் கிடையாது, அவனுமே எப்படி ஒரு ஸ்பிரிட்டாக தான் இருக்கான். அப்போது இங்கே ஒரு நல்ல ஸ்பிரிட்டுக்கும் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் இடையில போர். அதனால் இந்த போருக்கு பேர் என்ன? ஆவிக்குரிய போராட்டம். நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் தேவன் நம்மை அழைத்து வருவார். ஏன் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய போர் பாருங்களேன், ஏன் இதுக்கு வந்து ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் அழைக்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு நாம் பரலோகத்துக்குரிய ஆத்துமாக்களாக நம்மளை மாற்றணும். இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே வரீங்க, இந்த 3 நாளில் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? உங்கள் ஆத்துமாக்களை பரலோகத்துக்குரிய ஆத்துமாக்களாக மாற்றிடுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா அவரை நம்பி வருவங்க வந்து அத்தனை பேரும் சகலத்தின் நன்மையை பெற்றுக்கொள்வாங்க. இப்போது நீங்கள் மாறிட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அந்த பரலோகத்துக்குரிய மக்களாக மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க போகிறோம். இப்போ இந்த முயற்சிக்கு எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை தான். எப்படி பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சாத்தான் என்ன பண்ணும்? நம்மக்கிட்ட வந்து போரிடும். அதை தான் எபேசியர் 6:12 அருமையாக சொல்கிறது. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் எல்லாம் இந்த போருக்கு வந்துட்டீங்க, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி இந்த போருக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னேன்ல, சொன்னேன்னா இல்லையா? எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஓகே, அது பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த போர் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நமக்கு போர் இப்போ யாருக்கு? கடவுள் பிள்ளைகளுக்கும் சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. பைபிளில் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒரு வீட்டை நீ கொள்ளையடிக்க போறீன்னா அந்த வீட்டில் இருக்க பலவான முந்தி கட்டணுமா? சரிங்களா? இப்போ இந்த பலவான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. தீய ஆவிகளும் அதன் ராஜ்யங்களும். யார் இந்த ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், ஆற்றலுடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் அப்படின்னா, திருவெளிப்பாடு 12:9 இவ்விதமாய் சொல்கிறது. சாத்தான் என்று அழைக்கப்பட்ட அதுவே தொடக்கத்தில் தோன்றின பாம்பு. இது சாத்தானா உங்களுக்கு தெரியும், சர்ப்பம். சரிங்களா? அந்த சாத்தான்ட்டே ஒரு தூதர்கள் இருந்தாங்களாம். யூதா 1:6 விதமாய் சொல்கிறது. சில வான தூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்து கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்கள். இப்போ சாத்தான் தெரிஞ்சிருச்சு யாருன்ட்டு, அவனுடைய தூதர் தெரிஞ்சிருச்சு. 3வது பாருங்க, இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? அதான் இப்போ பிரச்சனையே. எசேக்கியேல் 28:12-14 விதமாய் சொல்கிறது. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அளவுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நீ காப்பாற்றியதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். ஒரு கெருபின் என்ன பண்ணியிருக்கு? தேவனுடைய தோட்டத்தில் இருந்திருக்கு. கெருபின்னா யார்? ஏஞ்சல். வழக்கமாக நமக்குலாம் ஏஞ்சல்னால் எப்படி தெரியும்? ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு, லாங் ஃப்ராக், அதான் சொல்லணும், ஆங்கிலம் சொல்லலாம். கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் வச்சுருப்பாங்க. மெக்கேல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார், கொஞ்சம் அக்யூரேட்டாக இருப்பார். கப்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, வரலாம் கையில் வந்து ஒரு கிராஸ் கொடுத்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ஆக்கியிருப்பாங்க. ஆக்சுவலி கெருபின் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வேதத்தை பாருங்கள். எசேக்கியேல் 1:10 அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 முகமும் சிங்கம், 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. அப்போ ஒரு கெருப் அப்படின்றது எப்படின்னா இந்த விதமான அமைப்பை கொண்டிருக்கும் என்று வேதம் தெல்ல தெளிவாக சொல்லுது. சரிங்களா? இந்த அமைப்பை கொண்ட இந்த கெருப் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, நீங்கள் பைபிள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, மனிதனை கெடுப்பதற்காக இவைகள் 4ஆக பிரிந்து விட்டது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷ முகம் இருக்குது பார்த்தீங்கல்ல, அது ஒரு ஆளாக வந்துருச்சு. கழுகு முகம் இருக்குல்ல, அது ஒரு ஆளாக வந்துருச்சு. சிங்க முகம் அது ஒரு ஆளாக வந்துருச்சு. காளை முகம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆளாக, 4 ஒன்றா இருந்தது. மனிதனை கெடுப்பதற்காக இது 4ஆக பிரிந்து விட்டது. இதுக்கு வேத ஆதாரம் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷ முகத்துக்கு எரேமியா 23:13 பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் மக்கள் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். இந்த பாகால் அப்படி இருக்கு பார்த்தீங்கல்ல, இதனுடைய எகிப்தியதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய முகம் எப்படி இருக்கும்னா மனித முகமாக இருக்கும். இவைதான்
அந்த 4ல் ஒன்று வந்து அந்த மனுஷ முகத்தை கொண்ட அந்த விழுந்து போன ஒரு கேருவு. அடுத்து 2வது பாருங்களேன், சிங்க முகம். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வேறு விதமாக இருக்கும். இது நான் கொடுத்துருக்கிறது ரோமன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பான படம் இது. பட் இந்தியாவில் இது ஒரு விதமாக இருக்கும். எப்படின்னா ஒரு சிங்கத்து மேலே இருக்கும். ஆவிக்குள்ளே என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். சிகப்பு நிறமாக என்னங்க இருக்கும்? சிகப்புன்னு இதில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பழுப்பு, எப்படி சொல்ல, ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கத்துடைய கலர் எப்படி இருக்குது, புலியுடைய கலர் எப்படி இருக்குது, லைட்டாக ஒரு ரெட்டிஷாக இருக்கும். ஓகேங்களா? இவங்க மேலே யார் உட்காந்துருந்தாலும் சரி, அவங்க கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குமா, ஒரு பொற்பாத்திரம் இருக்கும். அது பொற்பாத்திரம் என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ மனுஷ முகம் தெரிஞ்சிருச்சு, சிங்க முகம் தெரிஞ்சிருச்சு. இப்போ 3வது எருது முகம். அடுத்து போங்க. லேவியராகமம் 18:21. நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலோக்குக்கென்று தீக்கடக்கும்படி இடம் கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, நான் கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த மோலோக் அப்படின்றதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடவுளை தெரிந்து கொண்ட ஜனமே, கடவுளை தெரிஞ்சது ஜனம் அப்படின்னோன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், எப்படிடா அவங்க செஞ்சாங்க அப்படின்னு நம்ம மனசில் வரும். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் வரும்பொழுது நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள், எத்தனை முறை நீங்கள் தேவனை விட்டு விட்டு வேற்று தெய்வங்களை தேடி சென்றிருப்பீர்கள் என்று. ஒருவேளை அப்படி நீங்கள் நினைக்கும் போது அந்த வேற்று தெய்வங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் வழிபட்டிருந்ததுனால அவைகள் உங்களுக்கு வந்து நிற்கும். ஓகே, இப்போ வந்து எருது முகம் எப்படி தெரிஞ்சிருச்சு, இப்போ மோலக் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்க. முக்கியமானது கடைசியாக கழுகு முகம். உபதியா 1:4. நீ கழுகை போல உயரப்போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே ஒரு கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ தெரியுதுங்களா? நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கேரக்டர் 4 விதமாக ஒவ்வொரு இடத்துல வந்திருப்பாங்க. ஆண்டவர் இவங்களை பற்றி கடுமையாக கடிந்து கொண்டிருப்பார். இப்போ இந்த 4 பேர் என்னங்க எப்படி விழுந்து போனாங்க, அதுதான் இப்போ பிரச்சனை. இந்த 4 பேர் கெருபு வந்து ஒன்றா இருந்துச்சு. இந்த ஒன்றா இருந்த கெருபு வந்து என்ன பண்ணிருச்சு, தனக்குள் வந்து அகங்காரம் வந்து விட்டதால் எசாயா 14:12-15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். இப்போ பிரச்சனை என்ன, அந்த கெருபுக்கு வந்து என்ன வந்துருச்சு, அகங்காரம் வந்துருச்சுங்க. அகங்காரம்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? அகங்காரத்தை ஒரே வார்த்தையில் சொல்லணும், நான். பிரைஸ் தி லார்ட். இந்த நான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்குரிய சுபாவம். இது கடவுளுடைய குணம். கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும், நான் படைத்தேன், நான் உண்டு பண்ணினேன், நான் உண்டு பண்ணின மக்கள்னு யாரால் சொல்ல முடியும்? கடவுளால் மட்டும்தான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாகிய அன்னை மரியாலும் அவர்களுடைய சர்வ வல்லவராகிய பிதாவானவர் மட்டும்தான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? நான் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வேதத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுடைய தாழ்ச்சி எப்படிப்பட்ட தாழ்ச்சி பாருங்களேன். பிதாவானவர் என்ன சொல்லுவார், யோவான் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி கொடுங்கள்னு யாரை சொல்லுவார்? இயேசுநாதரை சொல்லுவார். இயேசுநாதர் என்ன சொல்லுவார்? நான் நானாக எதையும் செய்யாமல் என் தந்தை அனுப்பினதையே செய்கிறேன்ட்டு. இப்போ இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு? அவரை காமிச்சிக்கிறாரா? இல்லை, பிதாவை காமிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இங்கே மாதாம்மா என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்ட்டு மகன்கிட்ட போயிட்டாங்க. இதுதாங்க உண்மையான தாழ்ச்சி. தன்னை மறைத்து கொண்டு கடவுளை மட்டுமே ஏற்று புகழ்த்த வேண்டும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லா யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நான் என்று சொல்லியிருக்கிறோம். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என்னை மிஞ்சினவன் யாரும் இல்லை தெரியுமா. இப்படிப்பட்ட அகங்காரங்கள், கோபம். ஒரு மனுஷனுக்கு எப்போ கோபம் வருங்க, நான்ற கேரக்டர் வரும்போது தாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த நான்ற கேரக்டரை எடுக்கும்போது எல்லாமே நம்மள என்ன ஆயிடும், இந்த சாத்தானாக மாறிவிடுகிறோம். இது எப்படி சார் பாசிபிளா? நான்ற சொல்லிட்டு நான் எப்படி சாத்தான் ஆயிடுவேன்? ஒரு எக்ஸாம்பிள், இந்த ரேபிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது. என்னது? வெறி நாய்க்கடி. நாய்க்கடியில் வெறி நாய் கடிச்சா என்ன ஆகும், அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போனோன்னே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி
ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிடுவோம், நம்ம நாயாவே மாறி குறைக்க ஆரம்பிச்சிரும். வாயிலேருந்து எச்சில் உமிழ அந்த நீர்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு பர்டிகுலர் டேஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஓகேங்களா? ஒரு நாய் கடிச்சு ஒரு மனுஷன் நாயாகும் போது ஒரு பேய் கடிச்சு மனுஷன் பேயாக முடியாதா? உண்மையா இல்லையாங்க? நிதர்சனா தானே? அப்போது இப்போ நம்மளாம் என்ன பண்ண போகிறோன்னா, முடிந்தவர்கள் எழுந்துக்கங்க, உங்கள் கைகளை உயர்த்திக்கங்க. ஒரு பாவ மன்னிப்பு நம்ம கேட்க போகிறோம். என்ன பாவ மன்னிப்பு அப்படின்னா, நம்ம நான் என்று சொன்ன ஒவ்வொரு தருணமும் நாம் என்ன பண்ணுறோம், இதே போல் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லியிருக்கிறோமா? அதனால் எல்லாரும் உங்கள் கைகளை உயர்த்தி, நான் நான் சொல்லக்கூடாது, எனக்கு தேவன் வெளிப்படுத்தின அந்த ஜெபத்தை உங்கள்ட்ட சொல்கிறேன். நம்மளும் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், பாவ மன்னிப்பு கேட்க போகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டதன் பிரகாரம், ஆண்டவரே, நான் விழுந்து போன சாத்தானை போல உம்மை பார்த்து வானத்துக்கு ஏறுவேன் என்றேன், என்னை மன்னியும். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றேன், என்னை மன்னியும். வடப்புற ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்று அகங்காரமாய் நான் சொன்னேன், என்னை மன்னியும். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்றேன், என்னை மன்னியும். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நான் என்னுடைய இருதயத்தில் உமக்கு விரோதமாய் சொன்னேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னிங்கப்பா. எங்களுக்காக நீர் மீட்கப்படும்படி சிந்தின ரத்தத்தை கொடுத்து எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்துக்கங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த சாத்தான் அகங்காரத்தில் விழுந்துட்டான். அடுத்து என்ன பிரச்சனை வருது பாருங்க, இவன்கிட்ட என்ன இருக்குன்னா, இச்சை இருக்கான். ஆதியாகமம் 6:2 மற்றும் 4 வசனங்கள், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கே என்ன நடக்குது, ஆண்டவர்கிட்ட இருந்து விழுந்து போன அந்த தூதர்கள் என்ன பண்ணிட்டான், கீழே வந்து மனுஷகுமாரத்திகளை பார்த்தான். இதை தானே உங்கள் மைண்டில் இருக்கும். ஏன்னா ஒரு பொம்பளையை பார்த்தா பிரச்சனையாட்டு. கீழே இருக்க வசனத்தை பாருங்க, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். அது என்னங்க அந்நிய தேவதையின் குமாரத்திகள்? தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சாத்தானையும் அதையும் சார்ந்து வாழக்கூடிய, இது எப்படின்னா சிம்பிளாக சொன்னால், இது ஒரு பொம்பளை பையன் சொல்லலாம். இது என்ன பண்ணிச்சு, இப்போ மேலேருந்து விழுந்த வானத்துதரெல்லாம் கீழே வந்தோன்னே ஆம்பளை பைய ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆம்பளை பையில இப்போ என்ன பண்ணிருச்சு, பொம்பளை பையை பார்த்து இச்சைப்பட்டுருச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை, 2வது பிரச்சனை, இச்சை வந்துருச்சு. இப்போ விழுந்தோன்னே இவங்க எங்கே தள்ளப்பட்டாங்க, மேலேருந்து சாத்தான் விழுந்துருச்சு, அதன் தூதர்கள் விழுந்து விட்டார்கள், அகங்காரத்தாலும் இச்சையாலும் விழுந்து விட்டாங்க. இவங்க எங்கே விழுந்துட்டாங்கன்னா, உலக மனத்தை மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது எங்கே தள்ளப்பட்டுச்சான், பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இப்போ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னது தான், மறுபடியும் அந்த ஞாபகப்படுத்தினேன். நம்ம எல்லாமே யாரு, போர் வீரர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்னொரு மறைபொருள் இருக்கு. இந்த மறைபொருளை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நானும் இந்த ஒருவேளை வந்து நான் எப்படி இந்த போருக்குலாம் வருது அப்படின்னு உங்கள் மனசில் வந்து ஒரு சின்ன கேள்வி இருந்துச்சுன்னா, இப்போ அடுத்த ஒரு வசனத்தை காமிக்கும் போது என்ன பண்ணிடுவீங்க, கண்டிப்பாக இந்த போருக்கு நீங்கள் வரேன்னு சொல்லிடுவீங்க. இந்த சாத்தானும் வலு சர்ப்பமும் யாரோடு போரிடும் என்றால், திருவெளிப்பாடு 12:17, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. இங்கே சொல்லப்பட்ட அந்த திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ நம் தாயாகிய அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த தாய்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 சந்ததி வருதுங்களாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை கைகொள்றவங்களாம், கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்காங்களாம். இன்னொரு ஆள் யார் இருக்காங்களாம்,
இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாம். இந்த 2 பேரை பற்றி திரும்பவும் பாருங்களேன். திருவெளிப்பாடு 17:6 இவ்விதமாக சொல்லுது. இங்கே சொல்லப்பட்ட ஸ்திரீ சாத்தான், வேசி, அந்த பேயின்னு சொல்லக்கூடாது. மேலே சொல்லப்பட்ட ஸ்திரீ நம் தாயாகிய அன்னை மரியாள். இங்கே திருவெளிப்பாடு 17 பாருங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இப்போ சொல்லுங்க, மாதாமாவுடைய பிள்ளைங்க எல்லாத்துக்கிட்டே யார் இப்போ போரிட வரான்? சாத்தான் போரிட வரும். ஒருவேளை இந்த போராட்டத்துக்கு நான் வரல பிரதர் அப்படின்னா நீங்கள் அப்போ யாருடைய பிள்ளை அல்ல. அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை இந்த போருக்கு நீங்கள் வரமாட்டேன்னு ரிவர்ஸ் அடித்தா நீங்கள் இந்த தாயினுடைய பிள்ளை அல்ல என்று வேதம் சொல்லிடும், நான் சொல்லலை. ஏன்னா இந்த தாயினுடைய சந்ததியோட தான் இந்த சர்ப்பம் போய் போரிட போகுது. அப்படின்றப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் நாம் இறங்கி ஆக வேண்டும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்தான் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு மனுஷனை பாவம் செய்ய வைக்க மாட்டான். இப்போ போராடுறதுன்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாவத்தோடு போராடுறது தான். எப்படி போராடணும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனையில் பேசுவான். நிறையா வாலிப பிள்ளைகளுக்கு தெரியும் சாத்தான் எப்படி நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறான்னு நான் சொல்லிடுறேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னா நம்மளுடைய சிந்தனையில் பேசுவான். அடுத்து கண்களில் பார்க்க தூண்டுவான். 3வது உள்ளத்தில் இருந்து பேசுவான். வேர்ல்டுலே வந்து ரொம்ப ஒரு பக்காவான மெமிக்ரி ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னா சாத்தான் தான். ஏன்னா உங்களை போலவே உங்கள் வாய்ஸிலே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். 4வது என்ன பண்ணுறான் பாருங்கள், பாவம் செய்ய தூண்டுவான். 5வது குற்றப்படுத்துவான். இது எப்படி அப்படின்னு ஒரு லைவ் இதுக்கு வருவோமே. ஃபஸ்ட்டு நம்ம வேதத்தில் வருவோம். ஆதி ஆகமத்தில் 3:4-6. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீ சாகவே சாகவில்லை என்று. நீங்கள் நல்லா பாருங்கள், ஆதி ஆகமத்தை இந்த வசனத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சாத்தான் நேரடியாக வந்து ஏவாளை பார்த்து அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னிச்சா? சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு இன்டைரக்டாக வருது. இங்கே இருக்க எல்லாமே நீ சாப்பிட்லாமா, எதுவும் சாப்பிடக்கூடாதா? கேள்வி கேட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இது ரிப்ளை பண்ணவும் என்ன ஆயிடுச்சு, சாத்தான் வந்து பக்கத்தில் க்ளோஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லிடுச்சு இந்த அம்மா? இல்லை இல்லை எல்லாத்தையும் சாப்பிடணும், அந்த ஒரு நன்மை தீமைன்ற அறியக்கூடிய அந்த கனியுடைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்போ அடுத்து பாருங்களேன், சாத்தான் என்ன சொல்லுது? நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. இப்பையும் பாருங்க, நீ சாப்பிடுன்னு சொல்ல கிடையாது, நீங்கள் சாப்பிட்டா எப்படி ஆயிடுவீங்களாம், கடவுளை போல் ஆயிடுவீங்கன்னு சொல்லி அவர்களை ஏமாற்றியது. அப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஏவாள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தான், அவனும் புசித்தான். இங்கே கொஞ்சம் யோசிங்களேன். சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட என்ன கேட்டுச்சு? கனியை தானே கேட்டுச்சு. ஆனால் இந்த அம்மா அடுத்து என்ன பண்ணுது பாருங்க. இந்த அம்மா கனியை பார்த்து, இல்லை முன்னாடி போங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? ஏவாள் கனியை பார்த்து இச்சிக்கல, மரத்தை பார்த்து. விருட்சம்னா என்ன? மரம். அந்த மரம் எப்படி இருக்கான்? சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கான். அடுத்து பார்வைக்கு இன்பமாக இருக்கான், புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கான். அப்போ 4 விஷயம் வருதுங்க. இது எல்லாமே ஒரு ஃப்ரூட்டை பார்த்து வரவே கிடையாது, ஒரு என்டையர் மரத்தை பார்த்தே வருது. மரத்தை பார்த்து இந்த அம்மா டெம்ட் ஆகி கடைசியில் என்ன பண்ணிடுச்சு? அந்த கனியை எடுத்து சாப்பிட்டுருச்சுங்க. இயேசுநாதர் ஏன் சிலுவை மரத்தை சுமந்தாருன்னு தெரியுமா? மரத்தினால் வந்த பாவத்தை கழுவவே நம் தேவன் என்ன பண்ணாரு? மரத்தை சுமந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ நம்மளுடைய ரியாலிட்டிக்குள்ள வருவோம். வேதத்தின்படி சாத்தான் எப்படி போராடுவான் அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுல. இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி போராடுறான் பாருங்களேன். அவன் முதல்ல ஏற்கனவே சொன்னேன், அவன் முதல்ல கை வைக்கிறது என்னன்னா நம்மளுடைய சிந்தனையில் கை வைப்பான். எப்படி கை வைப்பான்? எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலிப வயதை கடந்து வந்த அவர்கள் தான், எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு தவறான சிந்தனையை கொடுப்பான். நம்ம பார்த்திங்கன்னா ஜெபிக்க தான் நினச்சிருப்போம், ஆண்டவரை துதிக்க வந்திருப்போம். ஆனால் நம்மளே அறியாமல் என்ன பண்ணுவான்? ஒரு தவறான சிந்தனையை கொடுப்பான். இதை நீங்கள் தவிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட இருக்க பிரதர் எனக்கு தப்பாக சிந்தனை வருது பிரதர் அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா முதல்ல
இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், வேதத்தை டெய்லி படிக்க ஆரம்பிச்சிடணும், பைபிளை படிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் வார்த்தை உள்ளே போக போக என்ன ஆகும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய சிந்தனைகள் உங்களை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நீங்கள் அந்த தப்பான சிந்தனைக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு பாருங்களேன், நேராக வந்து உங்களுடைய கண்ணில் தான் கை வைப்பான். ஒரு மனுஷன் சிந்தனையில் மாட்டிட்டு அடுத்து எங்கே நடக்கு வரும்னா, அடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பார்ட் என்ன பாடியிலனா கண்ணு தான். அந்த இச்சையை தீர்த்து கொள்ளும்படி ஏதாவது ஒன்றை தேடும். அது ஆணோ பெண்ணோ ஏதோ ஒன்று அதை அந்த கண்களை தேட வைப்பான். அப்போ வந்து என்ன பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன், நீ போய் வேணா படத்தை பாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் சொன்னது நிறையா இல்லை, எல்லாருமே கடந்து வந்திருக்கவங்க. இங்கே யாருமே பரிசுத்தவானிக்கு இந்த இடத்துல வேலை இல்லை, பாவிக்கு மட்டும்தான் வேலை. எல்லாத்துக்குமே தெரியும் இப்படிப்பட்ட இச்சைகள் நமக்குள்ளே கடந்து வரும். கடந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சாத்தான் என்ன பண்ணுவான், உங்களை போலவே இது பண்ணி போய் ஒரு படம் பார்த்தா தான் என்ன இருக்க போகுது, இம்மீடியட்டாக என்ன பண்ணுவோம், போயிட்டு டக்குன்னு ஒரு படத்தை பார்த்துருவோம். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் நீங்கள் இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், அதை வந்து வெளியே வரணும்னா டிவி சினிமா பார்க்குறத தயவு செய்து விட்டு விடுங்கள். சரிங்களா? இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் பிரதரை போட்டு பல பேர் சிரிக்கிறாங்க முன்னாடி. ஓகே, இப்போ ஒருவேளை இந்த ரெண்டாவதுக்கு நீங்கள் வந்து அலோவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து சாத்தான் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரே ஒரு தடவை தானே பாவம் செஞ்சுக்கோமே. இதை நீங்கள் போய் சொல்கிறேன் பிரதர், இதை நீங்கள் சொல்லலை, ஆனால் உங்களுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறான் சாத்தான் உங்களே போல பேசி, ஒரே ஒரு தடவை தானே பாவம் செஞ்சுக்கோமே, சார் என்ன பண்ணிடுவார், மன்னிக்கிற கடவுள் தானே அப்படின்ட்டு நம்மளை பாவம் செய்கிறதுக்கு தூண்டுவான். இதிலிருந்து நீங்கள் ஒருவேளை வந்து நான் ஃபஸ்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன், செகண்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன், இந்த தேர்டில் எஸ்கேப் ஆகணும்னா நீங்கள் தனிமையை தவிர்த்து விடுவது நல்லது. நீங்கள் தனியாகவே இருக்கக்கூடாது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கூட்டத்தில் வந்து நம்ம வாயை பாதுகாத்துக்கணுமா, ஏன்னா எதையாச்சும் பேசி நம்ம சிக்கிடுவோம். தனியாக இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனையை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஏனெனில் தேவையில்லாத சிந்தனை நமக்குள் வந்து நம்மை கரைப்படுத்தி விடும். ஓகே, இப்போ 4வது இதுலேயுமே ஃபெயில் ஆகிட்டீங்க, தனியாக இருக்கவங்கள பாவத்தில் மாட்டிட்டீங்க. இப்போ சாத்தா என்ன பண்ணுவாங்க, பாவம் செஞ்ச அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா உங்களை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவான். எப்படி, ஐயோ போச்சா, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டியா, மெனக்கட்டு அவங்க 3 நாள் கத்துனாங்களே, உன் காதலெல்லாம் போச்சு, இப்போ என்ன பண்ணிட்ட, பாவம் செஞ்சிட்டியா அப்படின்ட்டு உன்னை குற்றப்படுத்துவான். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டால் இம்மீடியட்டாக என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும். நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பாவம் செஞ்சிட்ட உடனே இயேசுநாதரை விட்டுட்டு எங்கே பண்ணிடுறான், மறுபடியும் சாத்தான்கிட்ட போயிடுறான். சாத்தான் என்ன பண்ணி திரும்பி இயேசுநாதரை விட்டு போனாலும் என்ன அர்த்தம்னா சாத்தான் இடத்தில் போவதாக அர்த்தம். அப்போ கடவுளை விட்டு போகும் பொழுது சாத்தான் மேலும் மேலும் அந்த பிள்ளைகளை பாவம் செய்ய தூண்டுவான். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டால் ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேளுங்கள், தேவன் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளுடைய சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. சகல பாவங்களையும் இவரை நம்பி நீங்கள் போய் உட்காந்துடணும். இவர் மட்டும்தான், இவர் தாய் வழியாக மட்டும்தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், பரலோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு வந்து ஷார்ட்கட் ரூட் யாருன்னா இயேசுவானவர் சொல்லுவார், நானே வாசலை பண்ணுவார். இப்போ இயேசுனாருக்கு ஷார்ட்கட் ரூட் யார், மாதா அம்மா. ஒரு எக்ஸாம்பிள் வேதத்தில் வந்து சொல்கிறேனே, இந்த தாயினுடைய சிறப்பை பற்றி. காணா ஒரு திருமணம் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீடர்கள் வந்து ஆண்டவர் போயிருக்காரு, அந்த திருமண விருந்தில் வந்து ரசம் குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, போய் யார் எங்கே அப்ரோச் பண்ணாங்களா, அந்த வசனத்தை எடுக்க முடியுமா பிரதர் யாரும், அந்த யோவானில் இருக்கக்கூடிய அந்த காணா ஒரு திருமணத்தின் வசனத்தை எடுக்க முடியுமா? ஓகே, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா மாதா வந்து அவங்க தான் கேட்குறாங்க, மாதா கிட்ட வந்து ரசம் தீர்ந்துருச்சு அப்படின்னா மாதா என்ன சொல்கிறாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள்ன்றாங்க. இங்கே நல்ல ஒரு விஷயம் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, மாதா சொல்கிறாங்க, ஆண்டவர் ஒன்று என்ன சொல்லுவார், எனது நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னாரு. எனது நேரம் இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம், இந்த இடம் நான் அதிசயம் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாத இடம்னு அர்த்தம். அப்போது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உடனே சரி அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்க, ஒரே வார்த்தை, தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிச்சா. இதாங்க, நீங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது, நீங்கள் அந்த தாய் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக மாறுவீர்கள், தகுதி உள்ள மக்களாக மாறுறீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மகனை சேர்த்து சொல்லும் போது தாயும் வந்துடுவாங்க கூட. இவங்க அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தாய். ஒரு தடவை அம்மாவை பார்த்து ஒரு மரியே வாழ்க சொல்லுவோமா, மரியே வாழ்க. ஓகே பிரதர், ஓகே பிரதர். இப்போது ஒரு வீட்டை கொள்ளடிக்க போகிறப்ப அந்த எதிராளி யார் தெரிஞ்சிருச்சு,
அவன் எப்படி விழுந்தான் தெரிஞ்சிச்சு, நம்மளை எப்படி காலி பண்ணுவான் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருச்சு. நம்மளை ஆண்டவர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு நம்மளை தனியாக விட்டுட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நம்ம கடவுளுடைய பண்பை பாருங்கள். சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் அப்படின்வாங்க. எப்படி சாத்தான் வந்து நம்மை பாவத்தில் விளைவிக்க 4ஆக பிரிந்தானோ, நம்மை மீட்கும் பொருட்டு தேவனாகிய கடவுள் 4ஆக பிரிகிறார். எப்படின்னு பாருங்களேன். நெக்ஸ்ட் சைட் போங்க. ஃபஸ்ட்டு வந்து நீதியாக பிரிகிறாருங்க, 2வது ஞானமாக பிரிகிறார், 3வது வல்லமையாக பிரிகிறார், 4வது அன்பாக பிரிகிறார். இந்த 4 வசனத்தை நீங்கள் வேதத்தில் போய் தேடலாம். எல்லா பக்கத்துலையும் அப்படியே நிறைஞ்சு கிடக்கும் இந்த வசனம். இந்த நீதி யாரை குறிக்கிறது என்றால் பிதாவானவரை குறிக்கிறது. அந்த ஞானம் நம் தாயாகிய அன்னை மரியாதை குறிக்கிறது. வல்லமை நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இறுதியாக அன்பு யார்? என்டர்னல் கிரைஸ்ட் தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போது நம்ம மீட்கிறதுக்காக இவங்க 4ஆக வந்துட்டாங்க. ஒரு பொம்பளை அங்கே கெடுத்தா ஒரு பொம்பளை இங்கே நம்மளை மீட்க போகிறாங்க. சாரி, பெண்ணுன்னு தான் சொல்லணும். இந்த லாங்குவேஜ் கலோக்கியல் லாங்குவேஜை சொல்கிறேன், சரிங்களா? அப்படிப்பட்ட உன்னதமான தாய் என்ன பண்ணிட்டாங்க? நம்மை மீட்கும் பொருட்டாக இவ்விடத்திற்கு வந்து விட்டாங்க. இப்போ நீங்கள் இன்னும் வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். அங்கே வந்து ஒரு மனுஷ முகம் காமிச்சிங்க, சிங்க முகம் சொன்னீங்க, எருது முகம் சொன்னீங்க, கழுகு சொன்னீங்க, இங்கே எப்படிங்க பிரதர் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக நமக்கு வரும். இங்கே நான் 2 பேரை மட்டும் அடையாளப்படுத்தி காமிச்சு போயிடுறேன். எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தது. அன்பு அப்படின்றப்ப இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம்ல, பிரதர் இல்லை, முன்னாடி வாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு திருவெளிப்பாடில் ஒரு பேர் இருக்குது, அருமையான பேர், யூதாகுல சிங்கம். சிங்கம் வந்துச்சா? இங்கே சிங்கத்தால் கடிக்கப்பட்டனா இங்கே ஒரு சிங்கத்தால் மீட்கப்பட போகிறோம். அடுத்து பாருங்களேன், தாயாகிய அன்னை மரியாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவெளிப்பாடில் எடுத்து படிச்சிங்கன்னா பெரும் கழுகின் சிறகுகள் கொடுக்கப்பட்டுச்சான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணணும்? வெறும் ரெக்கை மட்டும் கொடுத்தாங்க, வெறும் இறகுகள் மட்டும் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு பெரும் கழுகின் சிறகுகள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லணும்? ஏன் அப்படின்னா அங்கே ஒரு கழுகு என்ன பண்ணுச்சு? நம்மளை கெடுத்துருச்சு. இங்கே தாய் நம்மை வாழ வைக்க வராங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணிட்டாரு? நம்மளுக்கு 4ஆக பிரிந்து விட்டார். இப்போ முக்கியமான கான்செப்டில் இப்போ தான் வரோம். மீட்பின் இராணுவமும் யுத்தமும். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் எல்லாம் யார்? போர் வீரர்கள், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் மாதாமா சந்ததியில் வந்துட்டோம், எங்களை போர் வீரராக சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார். அடுத்த ஸ்லைட் போங்க பிரதர். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 மற்றும் 6. என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமா பிரதர்? அவள் என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தானிடத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த வேதத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். எப்படி அந்த சாத்தானுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அதுவும் பாவம் செய்யும், அடுத்தவனையும் பாவம் செய்ய வச்சு அடுத்தவனுடைய ஆத்மத்தையும் கெடுக்கும். இப்போது வேதத்தில் வந்து ஒரு மறைபொருளாக சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன். சாத்தானை பார்த்து ஆண்டவர் சபிப்பார். என்ன சபிப்பார்? நீ வாழ்நாள் எல்லாம் உன் வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை தின்பாய். மனிதனை எதனால் படைத்தார்? இப்போ சாத்தான் யாரை தின்னும்? எப்போ தின்னும்? நம்ம பாவம் செய்யும்போது சாத்தான் என்ன பண்ணும்? நம்மளை தின்றும். சாத்தான் தின்னுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சாத்தானால் கடிக்கப்பட்டாலாம் சாத்தானாகவே மாறிவிடுவோம். அதனால தான் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுடைய அகங்காரத்திற்கு உடன்படாதீங்க, அவளுடைய கோபத்துக்கு உடன்படாதீங்க, அவளுடைய இச்சைக்கு உடன்படாதீங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்கிறாரு, அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாரு நம்மளை பார்த்து. நீங்கள் அவளுடைய பாவத்துக்கு உட்பட்டுட்டீங்கன்னா அவளுக்கு நேரிடக்கூடிய வாதையில் என்ன ஆயிரும்? நம்ம அகப்பட்டுருவோன்றார். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி கொடுப்போம், சரிங்களா? எல்லாருமே எழுந்துக்கங்க. ஆண்டவரே, உங்கள் கைகளை உயர்த்திக்கங்க. ஜெபம் வந்துட்டாலும் என்ன பண்ணணும்? உங்கள் கை தன்னால் மேலே போயிடணும். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜெபம் வந்துட்டாலே தயவு செய்து இந்த கோயிலில் போயிட்டு இந்த பரலோகத்தில் இருக்கிற மந்திரத்தை பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா பிதா என்ன பண்ணுவார்? இப்படி தான் உங்களை பார்ப்பார்.
நீ கையை உயர்த்தணும். உயர்த்தினா தான் என்ன பண்ணும், உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு போகும். அதனால் எப்போவுமே ஜெபிக்கணும்னா உங்கள் கைகளை உயர்த்தி இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் அவளுடைய பாவத்திலிருந்து, அவளுடைய அடிமைத்தனத்திலுமிருந்து வெளியே வருகிறோம். எங்களை மீட்கும்படிக்காக அவளோடு எங்களுக்கு உண்டான கடன் பத்திரத்தை உம்முடைய இரத்தத்தால் கிழித்தெறியும் ஆண்டவரே. நாங்கள் உம் தாயாகிய அன்னை மரியாளிடத்திலும் உம்முடைய பாதத்திலும் என்னையும் என் வீட்டாரையும் முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்துக்கங்க. இப்போ அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்கள் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவள் கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே ரெட்டிப்பாக கலந்து கொடுங்கள். அவள் என்ன பண்ணிட்டா, அந்த சாத்தா என்ன பண்ணிச்சு, அந்த வேசி நம்மளை கெடுக்கும் பொருட்டு ஒரு மதுவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் வாயில் ஊற்றி விட்டாங்களாம். அது நம்ம அந்த மதுவை குடித்ததுனால என்ன ஆயிடுச்சு, நம்ம நன்மையை நினைத்தாலும் நம்ம உள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செயல் என்ன பண்ணுது, தீமையை தேடி போயிடுது. அதனால தான் பவுல் சொல்லுவார், நான் நன்மை செய்ய தான் நினைக்கிறேன் ஆனால் நான் தீமை செஞ்சிட்றேன் அப்படின்றாரு. இப்போ இங்கே ஆண்டவர் மேலே இருக்க வசனத்தில் என்ன சொல்லிட்டாரு, அவள்கிட்டருந்து வெளியில் வந்துருங்க அப்படின்ட்டாரு. நம்ம வந்துட்டோன்ட்டோம். இப்போ அடுத்து அவர் முக்கியமாக சொல்கிறது, அவளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அதுவும் பாருங்களேன், அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்களாம். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக ரெட்டிப்பாக. அவள் உங்களுக்கு ஒரு மதுவை தான் நீ ஊற்றுனா, நான் ஒரு மது தரேன். இந்த மது எப்படியா, 2 விதமான மதுவும் அது, ஆனால் ரெண்டுமே ஒன்று தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் மாஸில் அப்பமும் ரசமும் ஃபாதர் உயர்த்துறாருல, அந்த அப்பம் எதை குறிக்கிறது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சதையை குறிக்குது. அந்த திராட்சை ரசம் அப்போ எதை குறிக்கும், ரத்தத்தை குறிக்கும். சரிதானே? இப்போ இந்த திராட்சை ரசத்துக்கு இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா ஒயின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆங்கில மொழிபெயர்ப்பில், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மதுன்னு போட்டிருக்காங்க. அந்த ஒயின், இந்த ஒயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ரத்தம். பிதா எப்படி இருக்காரு, ஆவியாக இருக்கார். சரிங்களா? குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியாக இருக்க குமாரன் மாம்சமாக வெளிப்பட்டார்னா இந்த மாம்சமும் இந்த ரத்தமும் எப்படி வந்திருக்கும், தாயாகிய அன்னை மரியாள். சரிங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் சதையும் எங்கிருந்து வந்திருக்கு, அன்னை மரியாள்கிட்ட இருந்து வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ அப்போ நல்லா பாருங்க, அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்தில் ரெட்டிப்பாக கொடுக்கணுமா. இப்போ இயேசுனாருடைய ரத்தம் தான், ஆனால் இந்த ரத்தத்தில் இன்னொன்று இருக்குது. யாரு, மாதாவுடைய ரத்தம். பிரைஸ் தி லார்ட். இந்த ரெட்டிப்பான ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுமா, இயேசுனார் நாமத்தில் அள்ளி மூஞ்சியை காட்டி ஊற்றிடணும், உங்களை விட்டு ஓடி போயிடுவா. இதான் பிரதர் போரில் நீங்கள் செய்யக்கூடிய பிரைமரியான விஷயம். அதாவது உங்களை சாத்தான் பாவத்தில் தள்ள தூண்டும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை எடுத்து எனக்கு பருகத்தாருன்னு சொல்லிட்டீங்கனாலே என்னாகும், இவன் ரத்தத்தை குடிச்சிட்டான், அடுத்து இந்த ரத்தத்தை என்ன பண்ணுவான், நமக்கு தான் தருவான்ட்டு சாத்தான் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்து இவங்களோட நாம் எப்படி போராடணுமா. முதல் விஷயம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்ட்டாரு. கடவுளுக்கு கீழ்ப்படியணுங்க. பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார், கீழ்ப்பணிஞ்சிருந்தா ஒரு கட்டளை. இப்போ கீழ்ப்படியில் எத்தனை கட்டளை ஆயிடுச்சு, 10 கட்டளை. ரைட்டு. அடுத்து பாருங்க, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அது என்னங்க நீதி, தேவனுடைய நீதினா என்ன, நீதினா ஃபர்ஸ்ட் என்ன, சரி எது தவறு எதுன்னு பார்த்து செய்கிறது. அப்போ தேவனுடைய நீதி அப்படின்னா எப்படி, கடவுளுடைய பார்வையில் சரி எதுன்னு பார்க்கணும், தவறு எதுன்னு பார்க்கணும். நீங்கள் பழைய ஏற்பாடு சட்டத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாடு கொடுத்தா பழைய ஏற்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்நிய விக்கிரகத்தை ஒருவன் உன்னை வழிபட சொன்னால் அவன் உன் தாயாக இருந்தாலும் உன் தகப்பனாக இருந்தாலும் உன் மார்புக்குரிய மனைவியாக இருந்தாலும் அவளை என்ன சொல்லியிருப்பாரு, கொன்றுருப்பாரு. புரியுதுங்களா? இது தேவனுடைய சட்டம். ஆனால் உலக சட்டம் என்ன சொல்லும், இதெல்லாம் என்ன எல்லாமே சரிதானே, ஏன்னா எல்லாமே ஒன்று தான். அது எப்படி எல்லாமே ஒன்றாகும், பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் என்ன சம்பந்தம்? சரிங்களா? அப்போ தேவனுடைய நீதினா கடவுளுடைய பார்வையில் சரி எது தவறு என்று பார்த்து நம்மளுடைய அவயங்களை கண்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்.
சிந்தையை அவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கணும். உங்கள் 2 கைகளை அவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கணும். உங்கள் இதயத்தில் அவர் வரும்படி உங்கள் இதயத்தை உங்கள்கிட்ட ஒப்புக் கொடுக்கணும். அப்போ தலை முதல் கால் வரை உங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்குமா? துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆயிருன்னா, இந்த துரிச்சைன்னு இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த இச்சை நம்மளை விட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தரிச்சுக்குவோமா ஆடையாவை. இந்த ஆடையா வந்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதரை வந்து திருவெளிப்பாடு 12 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதா வந்து சூரியனை ஆடையாக அணிந்தார் அப்படின்னு இருக்கும். சங்கீதம் 84:11 இவ்விதமாக சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமாக இருக்கிறார். இப்போ மாதா யாரை அணிஞ்சிருக்கிறாங்க? தேவனாகிய கர்த்தரை. இப்போ இங்கே பவுல் நமக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் கர்த்தரை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா. தரித்து கொள்ள என்ன வேர் பண்ணிக்கணுமா? அடுத்து எபேசியர் 6:13-18 இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் பாருங்களேன். இதை ஷார்ட்டாக சொல்லுவேன், டைம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு 6 விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் நீதி என்னும் சத்தியம்ன்ற கச்சையை வந்து என்ன பண்ணியிருக்கணுமா? இடுப்பில் கட்டியிருக்கணுமா? நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் நீதி என்ன பண்ணியிருக்கணுமா? நெஞ்சில் வச்சிருந்திருக்கணும். அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாய். அப்போ என்ன ஆகுது? சமாதானத்துக்குரிய சுவிசேஷம் நம்ம வச்சிருக்கணுமா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொல்லாங்கானையும் அக்னி ஆஸ்திரியங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நெல்லுங்கள். அடுத்து ஒரு விஷயம் சொல்லுவார், இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்ன்றாரு. நான் திரும்ப ஒரு தடவை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் இந்த 6ஐயுமே. முதலாவது சத்தியம் என்னும் கச்சை, 2வது நீதி என்னும் மார்க்கவசமா, 3வது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம், 4வது விசுவாசம் என்னும் கேடயம், 5வது இரட்சண்யம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். சத்தியம் என்ற கச்சை அப்படின்னா ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போருக்கு போகும்பொழுது அவங்களுடைய ஆடை அவங்களுக்கு இடராயிடக்கூடாதுன்ட்டு இடுப்பில் வந்து பெல்ட் கட்டிக்குவாங்க. இங்கே ஆண்டவர் ஞான அர்த்தமாக நமக்கு சொல்கிறார், உங்கள் உடல் உங்களை பாவத்தில் விழவிடாதபடிக்கு சத்தியமாக்கி அவருடைய வசனத்தை என்ன பண்ணுமா? நம்ம இடுப்பில் கட்டிக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால் என்னை எப்பக்கமும் மூடிக்கொள்ளும். ஏதேன் தோட்டத்தை நுழைய முடியாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு அக்கினி வாழை வைக்கிறார் பார்த்தீங்கல்ல, அதுபோல் அவருடைய வார்த்தையாகி அக்கினி வாள் நம்மளை சுற்றி வரணுமா? அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க? நீதி என்னும் மார்க்கவசம். நான் ஏற்கனவே சொன்னேன், நீதினா கடவுளுக்குள் எது சரி எது தவறு, அதை நீங்கள் உங்களுடைய நெஞ்சில் வச்சு இதயத்தில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்ட்டு. அப்போ எல்லா காவல்னா தேவனுடைய நீதியில் எது சரி எது தவறு என்று பார்த்து அதை நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய இதயத்தில் அந்த சாத்தான் வரமாட்டான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீதியை மார்க்கவசமாக வச்சுக்கையா அப்படின்றாரு. 3வது பாருங்களேன், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, செருப்பு. என்னதுக்கு? ஆண்டவரை பற்றின சமாதானத்தின் நற்செய்தினா என்னங்க? சிம்பிளுங்க. கன்னியின் வயிற்றில் பிறந்தார். இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏக பிதாவாகிய கடவுளுக்கு ஒரே குமாரன் இவர் கன்னிமரியின் வயிற்றில் பிறந்தார். 3வது நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார். 4வது நமக்காக உயிர் தெழுந்தார். 5வது மீண்டும் வருவார். இதைத்தானே நம்ம சர்ச்சில் மாசில் சொல்கிறோம், ஆண்டவரே உமது பிறப்பையும் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கிறோம். அப்போ மாசு இவ்வளோ முக்கியம் பாருங்கள். அப்போ அந்த மாசில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் என்ன பண்ணணும்? நம்ம எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். அப்போது இந்த சத்தியம் இந்த சுவிசேஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிசேஷத்தை தான் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். இப்போ இந்த பெரியவங்களாம் இருக்கீங்க, அவங்களாம் என்ன பண்ணலான்னா, கடவுளே தெரியாத வேற்று மக்கள் வராங்க அப்படின்னா அவங்கள போய் பார்த்து, எப்போ இந்த பூண்டி மாதா கோயிலுக்கு போ, இல்லை மாதா கோயிலுக்கு போ, இல்லை வேளாங்கண்ணிக்கு போய் இந்த தாயை தேடுன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன? அது சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சி உங்கள்கிட்ட வந்திருக்கு. இப்போ இளைஞர்கள் வந்து சொல்லிடுவாங்க, முதியவர்கள் என்ன பண்ணலாம்? ஏன்னா ஒரு காலத்தில் உங்களை போல் தாத்தா பாட்டி சொன்னாங்க, அதனால தான் இன்றைக்கி நாங்களாம் இங்கே இயேசுநாதரை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுபோல் அவர்கள் செய்த வேலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, எல்லாம் பண்ணணும். யாரை பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தன் கஷ்டம்னா அவனை போய் மாதாட்ட போய் கும்பிட்றா, உன் கஷ்டம் தெரியும். இதுதாங்க மிகப்பெரிய ஊழியம். இந்த சுவிசேஷத்தின் பாதரட்சத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வயதானவர்களுக்கும் தரார். தந்தையின் ஆத்துமாவும் அவருடையது, பிள்ளையின் ஆத்துமாவும் அவருடையது. அதனால் எல்லாத்துக்கும் அவர் தரார். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது விசுவாசம் என்னும் கேடயத்தை எப்போதுமே என்ன பண்ணுவோம்? எதிராளி அடிக்க வரானா முதல்ல வைப்போம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா,
எந்த சூழ்நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்றத நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சு தான் நீங்கள் கடவுளை பற்றியே சொல்லணும். நானே சரியில்லை, நான் எப்படி போய் அவரை சொல்கிறது? நாம் என்றைக்குமே சரியில்லை தாங்க. ஆனால் நம்மை வாழ வைக்கக்கூடிய நம் கிறிஸ்துவானவர் என்றென்றைக்கும் சரியாக உள்ளவர். அவரை முன்னிறுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் கடவுளை பற்றி சொல்லலாம். ஐந்தாவதாக ரட்சண்யம் என்னும் தலை சீரா. உங்களுடைய மீட்பிற்கு பார்த்தீங்கல்ல, அது ஏன் தலையில் வைக்க சொல்கிறாருன்னா மற்றவனுக்கு தெரியணுங்க. உங்களுடைய நடவடிக்கை என்ன பண்ணணும்? இவன் கிறிஸ்தவன், இவன் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை கும்பிட்றான், இவன் உண்மையாகவே மாதாவை கும்பிட்றான்ட்டு அது தெரியணும். அந்த மீட்பு உங்கள் தலையில் இருக்கணும். இறுதியாக பார்த்தீங்கன்னா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா எங்கே வருது? வசனத்துக்குள்ளே தான் வருது. இந்த வசனத்தை வச்சு தான் நீங்கள் சாத்தானை விரட்டணும். இயேசுநாதர்கிட்ட சாத்தான் சொல்லுது, நீ கல்லை அப்பமா மாற்றுங்களேன்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எடுத்து மறுபடியும் அந்த கல்லை எடுத்து சாத்தான் அடித்தாரா? இல்லை, என்ன சொன்னார்? மனிதன் 40 மாத்திரம் அல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைப்பான். அதுபோல் ஒவ்வொரு முறையுமே உங்களிடத்தில் சாத்தான் போரிட வரும்பொழுது அந்த ஆவியின் பட்டமாகிய தேவ வசனத்தை எடுத்துக்கணும். இந்த எபேசியரில் சொல்லப்பட்ட காரியங்களில் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு 3 விஷயம் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார். சத்தியத்தை சொல்லியிருப்பார், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையே சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தினமும் நீங்கள் கடவுளுடைய வசனத்தை பைபிளை உட்காந்து படிக்கணும் பிரதர். பைபிளை படிக்காமல் நீங்கள் கடவுளை புரிச்சிக்க முடியாது. சரிங்களா? சாமுவேல் பார்த்தீங்கன்னா சிறு வயசில் ஆலயத்தில் போய் உட்குறாங்க. அண்ணா விட்டோன்னே என்ன நடக்குதுங்க? ஆண்டவர் ஆலயத்தில் சாமுவேலை கூப்பிட்றாரு. சாமுவேல்ன்றாப்புல. சாமுவேல் என்ன பண்ணாப்புல? நேராக ஏலிக்கிட்ட போய் கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஏழு ப்ரெடிக்ட் பண்ணிட்டாப்புல, கடவுள் தான் கூப்பிட்றாருன்ட்டு. நீங்கள் அந்த சாமுவேல் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கும், சாமுவேலுக்கு கடவுளுடைய வேதம் அருளப்படலை. உங்களுக்கு வேதம் அருளப்பட்டதான் கடவுளுடைய சத்தமே கேட்கும். கடவுள் உங்களிடத்தில், தேவனாகிய கிறிஸ்து உங்களிடத்தில் பேச வேண்டும் என்றால், என் அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய வேதத்தை கையில் பிடியுங்கள். வேதத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவையும் தாய் மரியாதையும் தேடுங்கள். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், கொண்டு வந்த வசனம் எல்லாமே நம்மளுடைய கேத்தலிக் வெர்ஷனா கேஜேவி. ஏன்னா எல்லாத்திலுமே தாய் மரியாதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்திலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இறுதியாக எழுந்து ஆண்டவரிடத்தில் எங்களை நாங்கள் உமக்கு போரிடராக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை தியானிப்போம். தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா. தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார்.